ஒரு வீட்டுல எப்பவுமே வருமான பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய பேர் பாமர ஏழை மக்கள்ல இருந்து அப்பர் மிடில்ல இருந்து மிடில்ல இருந்து எல்லாருமே கேட்கிற கேள்வி. சார், முதல்ல ஒரு வீட்டுல நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணாத பொருள் இருக்கக்கூடாதுங்க. அது எதோ ஆனாலும் ட்ரெஸ் ஆகட்டும், சரிங்களா, மெட்டீரியல் ஆகட்டும். ஒரு உயிரை நீங்கள் எங்கே வதம் செய்கிறீர்களோ, துன்புறுத்துகிறீர்களோ, அறுக்கிறீர்களோ, துடிக்க துடிக்க வெட்டுறீங்களோ, அந்த இடத்துல அதுக்குண்டான பாவ செயல்களை பொருளாதாரத்திலேயோ உடல் நோயிலோ தொழிலிலோ ஒரு மிருகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு உயிருள்ள ஒரு மிருகம். அதோடைய பாவத்தை சம்பாதிக்கும் போது ஒரு மனிதன் தோத்து போயிடுறான். பணத்தை எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா சில்லறையா மாத்தி வச்சுக்கணும். அதிகமா பணம் இருக்கிற மாதிரியே வச்சிருக்கணும் கையில. முக்கியமான விஷயம், எப்பொழுதுமே பணத்தை எண்ணும் பொழுது அசுத்த கையால் எண்ணக்கூடாது. நீங்க ஒரு சேட்டு கடைக்கு போய் நகை வைங்க, எங்க வேணாலும் போய் நான் தொடர்ந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்க, பணத்தை எண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விட்ல கை வைப்பாங்க. அந்த லிக்விட் என்ன தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், ஒரு வீட்டுல எப்பவுமே வருமான பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய பேர் பாமர ஏழை மக்கள்ல இருந்து அப்பர் மிடில்ல இருந்து மிடில்ல இருந்து எல்லாருமே கேட்கிற கேள்வி. சார், முதல்ல ஒரு வீட்டுல நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ணாத பொருள் இருக்கக்கூடாதுங்க. அது எதோ ஆனாலும் ட்ரெஸ் ஆகட்டும், சரிங்களா, மெட்டீரியல் ஆகட்டும். ஒரு விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணலன்னா அந்த விஷயங்கள், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அசைக்காம கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கும். சில வீடுகளுக்கு நான் போகும்போது வாஸ்து பார்க்கும்போது தேவையில்லாத பொருள் முக்காவாசி இருக்கும், தேவையான பொருள் 25% இருக்கும். தேவையில்லாத பொருட்களை முதல்ல எடுத்துருங்க, யூஸ் பண்ற பொருள் மட்டும் இருக்கட்டும். மெயின் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உடலில் மேல் நம்ம அணியக்கூடிய ஆடை இருக்குல்ல, இந்த ஆடை இருக்குல்ல, முக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஆடையில என்ன விசேஷம்னா, தொழில ஜெயிச்சவங்க, ஜெயிச்சிட்டு இருக்கவங்கள தொடர்ந்து பாருங்க. ஒரு நாளைக்கு 3 சட்டை 4 சட்டை 2 சட்டை மாத்திரவங்கள நீங்க பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும். ஒரு நாளைக்கு 4 ஷர்ட் மாத்திரம் இருக்காங்க. நான் உங்களை ஒரு நாளைக்கு 4 ஷர்ட் மாத்தாங்கலாம் சொல்லல. ஒரு நாளைக்கு போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை மறுநாள் தயவு செஞ்சு போடவே கூடாதீங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவே இருக்கும். என்ன சார் ட்ரெஸ், என்ன சார் இப்படி சொல்றீங்க, நான் ஒரு ஜீன்ஸை ஒரு வாரம் போடுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. சில பேர் பண்ற ஆள் இருக்காங்க, பேண்ட் 3 நாளைக்கு போடுறது, மேல டிஷர்ட்டும் ஷர்ட்டையும் மொத்தம் டெய்லி மாத்திர ஆளு எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது வளர்ச்சியை பாதிக்கும். ஆடை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். இது எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க, கந்தியா இருந்தாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடை ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு போட்டதை மறுநாள் போடக்கூடாது. வீட்டுல தேவையில்லாத பொருள் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே செஞ்சிட்டேன் சார், வருமான பற்றாக்குறை இருக்கிறது. அப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை, யார் அந்த வீட்டில் வருமானத்தை ஈர்க்கக்கூடியவரோ அவர் முதல்ல பியூர் வெஜிடேரியனா மாறிடும். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எவ்வளவு பேர் கோடீஸ்வரர் இருக்காருங்க, இது முட்டாள்தனமான பதிவா இருக்கு சார் சில பேர் நினைப்பீங்க. அந்த நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு வீட்டுல போயிட்டு அந்த வீட்டுக்கு யாரு அச்சானியோ, அந்த வீட்டுக்கு யாரு தலைமையோ, அந்த வீட்டுக்கே யாரு ஹெட்டோ அவர் விஜயா இருப்பார். அதை போய் நீங்க வேணா பேசி பழகி பாருங்கள், தெரியும். மரத்துடைய வேர் இருக்குல்ல, அந்த வேர் நல்லா இருந்தாதான் மரத்துடைய உச்சியில இருக்க இலை பசுமையா இருக்கும். ஆணி வேர் சரியா இருக்கும். முன்னாடி போற மாடு சரியான மாடாக இருந்தால் பின்னாடி அதை தொடர்ந்து 100 மாடு வரும். நம்மளை வழிநடத்தி செல்பவர், முன்னிறுத்தி செல்பவர் ஒருத்தர் கரெக்டா இருந்தாருன்னா பின்னாடி வேற சந்ததி காப்பாற்றப்படுகிறார்கள்.
ஒரு உயிரை நீங்கள் எங்கே வதம் செய்கிறீர்களோ, துன்புறுத்துகிறீர்களோ, அறுக்கிறீர்களோ, துடிக்க துடிக்க வெட்டுறீங்களோ, அந்த இடத்தில் அதுக்குண்டான பாவ செயல்களை பொருளாதாரத்திலே, உடல் நோயிலோ, தொழிலிலோ ஒரு மிருகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு உயிருள்ள ஒரு மிருகம். அதோடைய பாவத்தை சம்பாதிக்கும் போது ஒரு மனிதன் தோத்து போயிடுறான். எவ்வளவு நான்வெஜ் ஹோட்டல் வச்சிருக்க ஓனர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்ததை நான் எத்தனை வாட்டி யூடியூப்ல சொல்லியிருக்கேன். சார் மாற முடியல நான்வெஜ்ஜா, கொஞ்ச நாள் எடுத்துக்குங்க, வேணான்னு சொல்லல, உடனே இன்னைக்கே விட்டுருங்கன்னு சொல்லல. ஆனால் ஒரு உயிர் வதம் செய்வதை நீங்கள் தவறு என்று புரிந்து கொள்ள போகிறேன். உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தைக்கோ சின்ன அடிப்பட்டா துடிக்கிறீங்களே, ஒரு கோழி குஞ்சோடைய ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியோடைய அந்த உணர்வை நீங்கள் என்னைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? வள்ளலார் என்ன சொல்றாரு? வாழை இலைய கூட அர்த்தா பாவம் சொல்றாரு, அதுக்கும் உயிர் இருக்குதுன்றாரு. அதனாலதான் இன்னைக்கும் வடலூர்ல மேட்டுக்குப்பத்துல வாழை இலைய, முதிர்ந்த வாழை இலையை அறுத்து சாப்பாடு கொடுக்கும், இளம் வாழை இலையை அறுக்க மாட்டாங்க. இதை கடைபிடியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய வெற்றியை உங்களுக்கு குவித்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். பணத்தை எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா சில்லறையா மாத்தி வச்சுக்கணும். அதிகமா பணம் இருக்கிற மாதிரியே வச்சிருக்கணும் கையில. முக்கியமான விஷயம், எப்பொழுதுமே பணத்தை எண்ணும் பொழுது அசுத்த கையால் எண்ணக்கூடாது. நீங்க ஒரு சேட்டு கடைக்கு போய் நகை வைங்க, எங்க வேணாலும் போய் நான் தொடர்ந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்க, பணத்தை எண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விட்ல கை வைப்பாங்க. அந்த லிக்விட் என்ன தெரியுமா? அவன் கை எப்பவுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கை உள்ள இருக்கிற ரேகை தான் உங்களுக்கு தலைவிதி. தலையில தலைவிதிக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, கையில இருக்குது. இதுதான் உண்மை. அதனால் மக்களே அனைவரும் முதல்ல ஸ்டெப்பா சொல்ற, வீட்டில் யூஸ் பண்ணாத பொருள் இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ் ரெண்டாவது நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறேன், நான்வெஜ்ஜை விட்டுணும். குடும்பத்துல அனைவரும் விட்டுனா கூட பரவாயில்ல, குடும்ப தலைவன் யார் சம்பாதிக்கணும், யாருக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தலைவனை விட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை அல்டிமேட்டா இறைவன் மாத்துவார், இந்த பிரபஞ்சம் மாத்தும். ஒரு உயிரை நீங்கள் வதைக்கும் போது அந்த உயிர் படுகின்ற துன்பத்திற்கு தான் நீங்கள் கடனாளியாகவோ நோயாளியாகவோ மாறுகிறீர்கள் என்பதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரிங்களா? இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சவங்க எவ்வளவு பேரு, நிச்சயமா உங்களையும் இறைவன் அடுத்த கட்டத்தை கொண்டு போவார் என்று நம்புகிறேன். மீண்டும் இதுவரை நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ALP சம்பத் சுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.